Yeah.
மக்களுக்கு என்ன குறை என்று நாங்கள் இந்த 55 நாட்டுக்கும் ஒவ்வொரு நாளா சென்று யாது குறை என்று அறிந்து அண்ணா என்ன சமாச்சாரம் இல்லைங்க நாடு நிறவனை நிறவும் போது அதுல ஒரு பொரியல் கிடைத்தது பொரியல் எடுத்துங்க பொதியில் ஆமா இங்க பாருங்க மண்ணு தான் நான் வாங்கினேன். ஆமா மண்ணுக்கு கீழே இருக்கிறது எனக்கு சொந்தம் கிடையாது. நீங்க வச்சுக்காங்க பாட்டு சொத்தா போடலாம். ஆமா பாட்டு எடுத்து முப்பாட்டு சொத்தை போடலாம். நான் மண்ணு தான் வாங்கினேன். பொரியல் நான் வாங்க நீங்க வச்சுக்க சந்திரலேகா 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 கம்பல் பண்ற என்ன பொரியல்ல வெறும் பழைய துணி இல்ல சாமி அப்படிலாம் இல்ல வெறும் பொன்பொருள் திரவியம் தான். அத்தனையும் பவுடர் காட்டே வா போயிட்டு சாமி பேசிக்கிட்டோம். வந்து தோப்போம் பெருக்கடம் தண்ணி ஊற்றி சாமி சொத்தே வேண்டாம் மண்ணத்தான் வாங்கினேன் இதை நான் வாங்கல இந்த நீ வச்சுக்க மண்ணு தானே வாங்கணும். நான் மண்ணு தான் எனக்கு சொந்தம். பாட்டை முப்பாட்டை யாராவது உங்க சொத்தை மண்ணல மறைச்சு வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு தான் சொந்தம். ஆகவே அவர் காட்டுல இருந்தா முகுதா கேரி சேராதியா சரி அப்படியா அச்சாபுரத்தை ஆண்டு வராங்களா நீதி நெருப்பு தவறாத தரும மும்படி தரும மும்படி கோயில்சாமி அவர் இடத்துல போய் நாத்தை சொல்லுவோம். என் சொத்து இருந்தா நான் எடுத்துட்டு போறேன் பொண்ணு தான் நீ வச்சுக்க நம்ம நாட்டு குடிமக்கள் வந்த நோக்கங்கள் மூட்டையோட கிளம்பிங்க போயிட்டு சாமி கிட்ட நான் 5 ஏக்கரா வாங்கினேன். வாங்கி கடை பண்ணிட்டேன். ஆமா சுத்த கடையும் பண்ணியாச்சுங்க. நான் என்ன பண்ண காடு நிறவணுங்க 3 அடிக்கு கீழே நிறைவுக்கு போல பாருங்க அதுல இந்த பொடியில இருந்துச்சு பூமிக்குள்ள. ஆமா சரி அதாவது மண்ணு தான் நான் வாங்கினேன். இந்த பொரியலுமா நான் வாங்கினேன். அதனால இந்த பொரியலை நீ வச்சுக்காங்க அப்படின்னு நான் வச்சதை வித்துதான் காட்டை சுத்த கடையை பண்ணி கொடுத்துட்டேன். அந்த காட்டு பொரியல் தென்னை மரம் தானா பனை மரம் தானா மாங்காய் மரம் தானா எல்லாம் அவருக்கு தான் எனக்கு எப்படியா சேரும். அவரே செத்த பணத்தை வாங்க வித்த பணத்தை வாங்க மாட்டாரு அவரு. சரி அதனால உங்களுடைய வழக்க எங்க அண்ணாவிட தர்மராஜன் ராமேஷ் மாதவர்கள் அமர்ந்திருக்கிறார். சரிங்க அவர்கிட்ட போய் சொல்லலாம். என்ன உங்களுக்கு தீர்ப்பு சொல்றாரா அதன் பிரகாரம் நீங்க நடந்துங்க அப்படிங்கிறீங்க. நாராயணசாமி தலையில்லாம எனக்கு வாழ ஆடாது. ஏன்னா பெரியவங்க அவங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வைக்கிறதுக்கு வயசு இல்லை. ஆனா போறனாலும் எங்க பேச்சு ஏற்காது. ஏன்னா வீட்டுல என்னைக்கு மூத்தங்க இருக்காங்களே அந்த மூத்தங்க ஒரு பேச்சு மதிப்பிடுத்தாதான் குடும்பம் நல்லா இருக்கு. சரிங்க அதனால இந்த நாட்டுக்கு அவர் தான் மண்ணேன். அதனால கொண்டு போகலாம். அண்ணன் என்ன தீர்ப்பு சொல்றேன் அதுபடி நடந்துங்க. அண்ணங்கிட்டே பணம் காசுதான் சேர்ந்தோம்.
அப்படியாப்பட்ட அர்ஜுனன் இருவர்களும் திக்கவசம் செய்தான். அப்ப இவர்கள் இருவர்களும் எதிர்கொண்டு வந்தாங்க. எதிர்கொண்டு வந்தவர்கள் ஒரு காட்டு வழக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க இருக்கும்போது நாங்கள தீர்ப்பு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த தீர்ப்பு நீங்க தான் சொல்லணும். என்னன்னு விசாரிங்க. உங்க பேர் என்ன? சாமி, என் பேரு நாராயணசாமி. உங்க பேர் என்ன? கோயில் சாமிங்க. விவசாயிங்க. ஆமாங்க. என்ன வழக்கு? அதாவதுங்க 5 ஏக்கராங்க நான் விலை கொடுத்து வாங்கினவர்கிட்ட சாமிகிட்ட வாங்கினங்களா வேடு பலமா இருந்தது. அந்த நிறமனை அந்த 3 அடிக்கு கீழே அந்த புதையில இருந்துச்சுங்க. மண்ணுதான் நான் வாங்கினேன், புதையில நான் வாங்கல. நீ வச்சிக்க அப்படிங்கிற மாட்டாங்க. இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். சுத்தலரி பண்ணிட்டாங்க. ஆமா. அவருக்கு தானே வேணும். எனக்கு எப்படி தரும்? சரி, இதை இங்க அரசாங்கத்தை வச்சுட்டு நாளைக்கு வாங்க தீர்ப்பு சொல்றேன். அப்படிங்கிறீங்க. ஏன்னா யோசிக்கணும்ல. ஏன்னா தடியில தீர்ப்பு சொல்லிட்டா இது ஓரபட்சமா போயிடும். அவன் தெரிஞ்சு என்ன கொடுப்பாரு தீர்ப்பு பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு போயிட்டு ஏங்க, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. இதை நான் எடுத்துட்டே போயிட்டு கொண்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, அரண்மனையில வச்சுட்டு போ. இங்கேயே ஏன்னா அங்க கொண்டு போறீங்க அதுக்குள்ள 2 பக்கம்